தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி நாடார் உறவின்முறை சங்கம் சார்பில் காமராஜரின் 123வது பிறந்த நாளை முன்னிட்டு பள்ளி மாணவர்களுக்கு கல்வி விழா சித்தன்குடியில் உள்ள தனியார் திருமண அரங்கத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு புதுச்சேரி நாடார் உறவின்முறை சங்க தலைவர் ராஜசேகரன் தலைமை தாங்கினார். சங்க செயலாளர் மாரிமுத்து, அவைத் தலைவர் ராமபாண்டி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பொருளாளர் பழனிவேல் வரவேற்றார். விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு 2024-25 கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பில் முதல் 3 இடங்களை பிடித்த திவ்யா, பாலமுருகன், தைலா மற்றும் 10ஆம் வகுப்பில் முதல் 3 மதிப்பெண்கள் பெற்ற மதுமிதா, அஞ்சனா, லோகேஷ் ஆகியோருக்கு ரொக்க பரிசுகள், கேடயம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கினார். மேலும் 70%க்கும் மேல் மதிப்பெண் பெற்ற 56 மாணவர்களுக்கு பரிசுகளையும் சான்றிதழ்களையும் வழங்கினார். விழாவில் அமைச்சர் ஜான்குமார், புதுச்சேரி நாடார் உறவின்முறை சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். நிறைவாக துணைத் தலைவர் தாமோதரன் நன்றி கூறினார். புதுச்சேரி மாநில பாஜக பொதுக்குழு கூட்டம் பழைய துறைமுக வளாகத்தில் மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் புதுச்சேரி மாநில தேர்தல் பொறுப்பாளர்களான மத்திய அமைச்சர்கள் மன்சுக் மாண்டவியா, அர்ஜுன் ராம் மெகவல், மாநில பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, அமைச்சர்கள் நமச்சிவாயம், ஜான்குமார், பாராளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி மற்றும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட 1500க்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் பங்கேற்றனர். கூட்டத்தில் நடைபெறவுள்ள பீகார் சட்டமன்ற தேர்தலில் தோல்வி பயத்தால் லல்லு பிரசாத் யாதவ் மற்றும் ராகுல் காந்தி கூட்டணி வாக்கு திருட்டு என்ற பொய் பிரச்சாரம் கட்டவிழ்த்து விட்டுள்ளதாகவும், அந்த குற்றச்சாட்டை கண்டித்து பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அவரது மறைந்த தாயார் குறித்து இழிவாக பேசிய ராகுல் காந்தியை கண்டித்தும் 4 கண்டன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் துணை ஜனாதிபதியாக அதிக வாக்கு வித்தியாசத்தில் அனைவரின் நம்பிக்கையும் பெற்று வெற்றி பெற்ற முன்னாள் புதுச்சேரி ஆளுநர், தமிழகத்தை சேர்ந்த சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு பாராட்டு. ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தை கொண்டு வந்து மிகப்பெரிய பொருளாதார மாற்றத்தை உருவாக்கி அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறும் வகையில் 4 அடுக்காக இருந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பை 2 அடுக்காக குறைத்துள்ள பிரதமர் நரேந்திர மோடிக்கு பாராட்டு உள்ளிட்ட மத்திய மாநில அரசுகளின் சாதனைகளை பாராட்டி 63 தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளான கோவிந்த சாலை, நேரு நகர், அந்தோணியர் கோவில் தெரு, அரசு குடியிருப்பு பகுதி, கல்வே பங்களா, முடக்கு மாரியம்மன் கோவில் வீதி, புதுத்தெரு, ஒத்தைவாடை வீதி, காமராஜர் வீதி, சுப்பிரமணிய சிவா வீதி, வாஞ்சிநாதன் வீதி, பாரதிபுரம் மெயின் ரோட், பள்ளிக்கூடம் வீதி, பகத்சிங் வீதி, கருணாநிதி வீதி போன்ற பகுதிகளில் திடீரென புதிதாக பல்வேறு தொற்று நோய்கள் பரவும் அபாயம் உள்ளது. இந்த தொற்று நோய்கள் குடிநீர் மூலம் பரவுகிறது என்று நாம் நினைத்திருந்தோம். ஆதலால் கோவிந்த சாலை பகுதி முழுவதும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டு அக்குடிநீரை மக்கள் பருகியும் சில தொற்று நோய்கள் பரவுவதற்கான காரணங்கள் குறித்தும் நோய்களுக்கு தீர்வு காணும் விதமாக உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி சுகாதாரத்துறை இயக்குனர் அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் மேற்கொண்டார். ஆலோசனையில் சுகாதாரத்துறை இயக்குனர் செவ்வேல் மற்றும் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவர்கள் ஆலோசனையில் கலந்து கொண்டனர். ஆலோசனையில் குடிநீர் மூலம் தொற்று பரவுகிறது என்பதை விட மேலும் சுற்றுப்புறங்கள் சுகாதாரமாக வைத்துக் கொள்ளுதல் மற்றும் நம் வீட்டில் உபயோகப்படுத்துகின்ற கழிவறையை மிகவும் சுத்தமாகவும் தூய்மையாகவும் வைத்துக் கொள்ளுதல், மழைநீர் வடிகால் வாய்க்கால்களில் கழிவுநீர் கலப்பதால் இதன் மூலம் ஈ மற்றும் கொசு உற்பத்தியாகி நாம் அன்றாடம் உண்ணும் உணவுப் பொருட்களை மொய்த்து தொற்று நோய்கள் பரவும் அபாயம் உள்ளது. அதனால் நம் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொண்டால் இதுபோன்ற தொற்று நோய்கள் பரவலை தடுக்கலாம் என ஆலோசிக்கப்பட்டது. மாசத்துக்கு எப்படியும் ஒரு 50 டேத்தாவது எனக்கு கோயில் இல்லாம இருக்கு. மாசத்துக்கு சொல்றேன். நீங்க ஒரு கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்க ஒன்னா உள்ளாட்சித்துறையில அடக்குமுறை தராங்க. என் தொகுதியில உள்ளாட்சித்துறையில எவ்வளவு அடக்குமுறை கொடுக்குறாங்க அதை கணக்கு எடுத்தாலே போதும். அப்ப அந்த உப்பாறு வந்து ரொம்ப மோசமா போயிடுச்சு. அதனால சுகாதாரம், அதனால தான் பார்க்காததான் இல்லை. அவங்க
இந்திய வரலாற்றில் சுதந்திர போராட்டத்தோடும் விடுதலையோடும் இணைந்திருக்கும் பாரம்பரிய பேரியக்கம் காங்கிரஸ் கட்சி. அதில் உயிர்நீத்த தியாக செம்மல்களின் எண்ணிக்கை கணக்கில் அடங்காது. அதில் மகளிர் பங்கு பெருமை மிக்கது. அந்த வகையில் 1984ஆம் ஆண்டு பெண்களுக்கென்று அன்னை இந்திரா காந்தியால் மகளிர் காங்கிரஸ் உதயமாகியது. அந்நாளை புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் கொண்டாடியது. அதனை முன்னிட்டு கட்சி அலுவலகத்தில் கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதனைத் தொடர்ந்து ராஜீவ்காந்தி சிலை முதல் இந்திரா காந்தி சிலை வரை பாத யாத்திரை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தேங்காய் திட்டில் அமைந்துள்ள ரங்கநாயகி மகாலில் உதயம் நாள் விழா துவங்கியது. துவக்கமாக மகளிர் காங்கிரஸ் தலைவி ரஹமத் நிசா வரவேற்று தலைமை உரையாற்றினார். தேசிய மகளிர் காங்கிரஸ் புதுச்சேரி பொறுப்பாளர்கள் கமலாட்சி ராஜண்ணா, கர்நாடக தெலுங்கானா மகளிர் காங்கிரஸ் பொறுப்பாளர் அதிதா ஸ்வப்னா, சோனியா லம்பா ஆகியோர் புதுச்சேரி மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் கலந்தாய்வு கூட்டம் நடத்தினர். கூட்டத்தில் கருத்துக்கள் கூற அனைவருக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டது. தொடர்ந்து உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கப்பட்டது. புதுச்சேரி தவளக்குப்பம் அருகே உள்ள தென்னந்தோப்பில் 7 பேர் கொண்ட கும்பல் கஞ்சா வைத்திருப்பதாக புதுச்சேரி சிறப்பு அதிரடிப்படை காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. அதனையடுத்து தவளக்குப்பம் இன்ஸ்பெக்டர் ஜெயகுருநாதன் தலைமை காவலர்கள் விமலரசன், பான்குமார் மற்றும் சிறப்பு அதிரடி காவல்துறையினர் சோதனை நடத்தினர். அப்போது சந்தேகத்திற்கு இடமாக அங்கிருந்த 6 பேரை காவல்துறையினர் சோதனை செய்தனர். சோதனையில் அவர்கள் கையில் 4 கிலோ 300 கிராம் எடை கொண்ட காய்ந்த கஞ்சா இலைகள் வைத்திருப்பது தெரிந்தது. அவர்களை தவளக்குப்பம் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் தவளக்குப்பத்தை அடுத்து புரணாங்கப்பத்தை சேர்ந்த தங்கவேல் ரங்கநாதன் கலையரசன், தவளக்குப்பத்தை சேர்ந்த அனந்தராமன் மற்றும் முருகானந்தம், கொருக்குமேடு பகுதியை சேர்ந்த சுந்தர் என்பது தெரியவந்தது. மேலும் விசாரணையில் இவர்கள் புதுச்சேரியில் இருந்து ஒடிசா மாநிலம் புவனேஸ்வர் பகுதிக்கு சென்று ஜிபே மூலம் பணம் செலுத்தி ரூபாய் 5 லட்சம் மதிப்பிலான கஞ்சாவை ரயில் மூலம் எடுத்து வந்து பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு விற்பனை செய்ததை ஒப்புக்கொண்டனர். அதனையடுத்து அவர்களிடம் ரூபாய் 5 லட்சம் மதிப்புள்ள 4 கிலோ 300 கிராம் காய்ந்த கஞ்சா இலைகள் மற்றும் 3 மோட்டார் பைக்குகள், 7 செல்போன்களை பறிமுதல் செய்தனர். மேலும் இதில் தப்பி ஓடிய தவளக்குப்பத்தை சேர்ந்த பரணி என்பவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பாரதிபுரம் மெயின் ரோடு பகுதியில் பொதுப்பணித்துறை மூலம் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்றது. மேலும் பணிகள் குறித்தும் புதிதாக அமைக்கப்பட்ட சிமெண்ட் சாலைகள் இருபுற கான்கிரீட் வாய்க்கால் சரிவர அமைக்கப்பட்டுள்ளதா, மழைக்காலங்களில் சரியான முறையில் மழைநீர் வெளியேறுகிறதா என உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் மேற்கண்ட பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவு செயற்பொறியாளர் சீனிவாசன் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள், நிர்வாகிகள் உடனிருந்தனர். ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட வண்ணான் ஏரி முதல் வக்ரான் ஏரி வாய்க்கால் வரை ரூபாய் 2,69,000 செலவிலும், கீழூர் முதல் புதுக்குப்பம் வழியாக கோர்க்காடு ஏரி மதகு வாய்க்கால்கள் தூர்வாரும் பணி ரூபாய் 9,48,000 செலவிலும் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசனத்துறை மூலம் தூர்வாரும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன பிரிவு செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் ஸ்ரீநாத், இளநிலை பொறியாளர் அருள்முருகன் மற்றும் அப்பகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி உற்சவ திருவிழா நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக திருமஞ்சனமும் அவதார உற்சவம் ஆகிய நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. வெண்ணெய் தாடி கிருஷ்ணர் திரு வீதி உலாவும், அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகளும் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. உரியடி உற்சவம் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து சுவாமி வீதி உலா புறப்பாடு நடைபெற்றது. மேலும்
கிருஷ்ண ஜெயந்தி உற்சவத்தினை முன்னிட்டு தினம்தோறும் திருமஞ்சனமும் சுவாமி உட்புறப்பாடும் நடைபெறுகிறது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தான கோவில் நிர்வாக அதிகாரி சந்தானராமன் மற்றும் உற்சவதாரர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்து வருகின்றனர். புதுச்சேரி கரிக்கலாம்பாக்கத்தை சேர்ந்தவர் ஐயனார். இவரின் மனைவி அஞ்சலை. இவர்கள் இளைய மகன் ராஜகுரு கரிக்கலாம்பாக்கத்தில் உள்ள மறைமலை அடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்து கடந்த நீட் தேர்வில் 147 மதிப்பெண்கள் பெற்றார். புதுவை அரசு பள்ளி மாணவர்களுக்கு 10% சிறப்பு இடஒதுக்கீட்டின் மூலம் தனியார் மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைத்தது. புதுவை அரசு ரூபாய் 4 லட்சம் கல்வி கட்டணம் செலுத்தும். ஆனால் மாணவனுக்கு கல்லூரியில் கூடுதலாக புத்தக கட்டணம், கிளினிக்கல் கட்டணம், சீருடை கட்டணம், பஸ் கட்டணம், பிஜி கோச்சிங் கட்டணம் என குறைந்தது ரூபாய் 2 லட்சம் தேவைப்பட்டது. மாணவரின் தந்தை ஐயனார் உடல் ஊனமுற்று வீட்டில் உள்ளார். மாணவரின் சிறுவயதிலேயே தாயார் இறந்துவிட்டார். இந்த தகவல் அறிந்த புதுவை சென்டாக் மாணவர் பெற்றோர் நல சங்க தலைவர் நாராயணசாமி மாணவருக்கு உதவி செய்ய நிதி திரட்டினார். சேகரிக்கப்பட்ட ரூபாய் 2 லட்சம் நிதி, மருத்துவ உபகரணங்கள் ஆகியவற்றை கரிக்கலாம்பாக்கத்தில் உள்ள மாணவரின் வீட்டுக்கு மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், நாராயணசாமி ஆகியோர் சென்று வழங்கினர். ஜோஸ் சார்லஸ் மார்டின் புதுச்சேரி அரசியலில் கவனம் செலுத்தி புதுச்சேரி மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். அந்த வகையில் பசியில்லா புதுச்சேரியை உருவாக்க வேண்டும் என்ற திட்டத்தை உருவாக்கி முதன்முறையாக காமராஜர் நகர் தொகுதியில் தொடங்கப்பட்டு தினம்தோறும் நூற்றுக்கணக்கான மக்கள் மதிய உணவு உண்டு பயனடைந்து வருகின்றனர். இத்திட்டத்தை விரிவுபடுத்தும் வகையில் 2வது தொகுதியாக முதலியார்பேட்டை தொகுதியில் இலவச உணவு வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டது. இதில் கலந்து கொண்ட ஜோஸ் சார்லஸ் மார்டின் பொதுமக்களுக்கு உணவு பரிமாறி திட்டத்தை தொடங்கி வைத்தார். அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு வில்லியனூர் பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட செயலாளர் உதயகுமார் ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதில் நலத்திட்ட உதவிகளாக தண்ணீர் பாட்டில் மற்றும் LED மின் விளக்குகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் பாஜக மாவட்ட செயற்குழு உறுப்பினர் நடராஜன், திருபுவனை தொகுதி பொறுப்பாளர் தட்சிணாமூர்த்தி, பேராசிரியர் விஜயகுமார் மற்றும் சிவகணபதி நகர் ஊர் முக்கிய பிரமுகர்கள் சேகர், சண்முகசுந்தரம், ஏழுமலை, முன்னாள் காவல் அதிகாரி ஜெயமூர்த்தி, முன்னாள் ராணுவ வீரர் வேல்முருகன், தட்சிணாமூர்த்தி, குமாரசாமி, புஷ்பதாஸ், ஸ்தபதி பிரபு, ஜெயராமன் மற்றும் கேந்திர பொறுப்பாளர்கள் கண்ணன், தொகுதி பொறுப்பாளர் குணசீலன், பாஜக பிரமுகர் பாலகார்த்திகேயன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பாஜக மாவட்ட செயலாளர் உதயகுமார் தலைமையில் சிவகணபதி நகர் இளைஞர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை நிதியின் மூலம் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட விநாயகம்பட்பேட்டில் ரூபாய் 60 லட்சம் செலவில் சமுதாய நலக்கூடத்தை மேம்படுத்துதல், முதல் தளம் மற்றும் சுற்று மதில் சுவர் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. விழாவிற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். மண்ணாடிப்பட்டு கொம்பின் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் மனோகரன், ஒப்பந்ததாரர்கள் தனசேகர் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முழுவதும் அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக பாகூர் தொகுதிக்குட்பட்ட மேல் பரிக்கல்பட்டில்
அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. அரியாங்குப்பம் துணைத் தலைவர் அருணாச்சலம் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் ராஜேஸ்வரி முன்னிலை வகித்தார். இதில் அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு கேக் வெட்டி பிறந்தநாளை கொண்டாடி 300க்கும் மேற்பட்டவர்களுக்கு புடவை, சர்க்கரை மற்றும் 500 பேருக்கு அன்னதானம் வழங்கினார். முன்னதாக அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் பரிக்கல்பட்டு அறங்காவல் குழு தலைவர் தண்டபாணி, ராஜாராம், சடகோபன், பாலாஜி, தயாளன், பஞ்சாட்சரம் ராதாகிருஷ்ணன், பாகூர் தொகுதி தலைவர் பாபு, பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன், தொகுதி துணைத் தலைவர் சிவராமன், கிளை தலைவர் தயாளன், முத்துவேல், வெங்கடேசன், ராஜேஷ், ரணிஷ், சந்தோஷ் மற்றும் இளைஞர்கள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். பெருங்கடல் வள மையம், மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ஆசிய ஆய்வுகள் நிறுவனம், இந்திய அரசின் கலாச்சார அமைச்சகம், புதுச்சேரி அரசின் கலை மற்றும் கலாச்சாரத்துறை, சுற்றுலாத்துறை ஆகியவை இணைந்து அறிக்கைமேடு ஒரு பிந்தைய காலனித்துவ இந்திய பெருங்கடல் வரலாறு மற்றும் தொல்லியல் என்ற தலைப்பில் ஒருநாள் கருத்தரங்கை ஏற்பாடு செய்திருந்தனர். இந்நிகழ்வில் முதல்வர் ரங்கசாமி பேசும்போது, அறிக்கைமேடு குறித்து புதுச்சேரியில் இருக்கும் பலருக்கும் தெரியுமா என்பது சந்தேகம். இதன் சிறப்பை அறிந்தோர் குறைவானோர். புதுச்சேரி சிறிய மாநிலமாக இருந்தாலும் வரலாற்று பூர்வமான மாநிலம். அதில் அடங்கியுள்ள தொன்மையான தொல்லியல் சிறப்பை ஆராய்ந்து வெளியே கொண்டு வந்தால் சிறப்பாக இருக்கும். பண்டை காலத்திலிருந்து புதுச்சேரியில் வணிகம் நடந்துள்ளதை அறியும் போது புதுச்சேரி நாகரிகத்தை உணர முடிகிறது. நமது முன்னோர்கள் எப்படி இருந்தனர் என்பதற்கு அறிக்கைமேடு உதாரணம். அறிக்கைமேடு பழமையான கலாச்சாரத்தின் பிம்பம். அதை பெரிய சுற்றுலா இடமாக மாற்ற நடவடிக்கை எடுத்து வருகிறோம். கடந்த 2003 தொடங்கினோம். தற்போது 2025 ஆகிவிட்டது. சுற்றுலா பயணிகள் சென்று வந்து தொன்மையான புதுச்சேரியை அறியும் வகையில் இதுவரை உருவாக்கவில்லை என கூறினர். இந்நிகழ்வில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பாகர் கொம்யூன் குருவிநத்தம் கவிஞர் பாரதிதாசன் அரசு உயர்நிலைப்பள்ளியில் கல்வித்துறை மூலம் 3ஆம் வட்ட அளவிலான கூடைப்பந்து போட்டி நடைபெற்றது. பள்ளியின் தலைமை ஆசிரியர் குமாரராசு தலைமையில் நடைபெற்ற இந்த போட்டியில் நல்லாசிரியர் முனைவர் வெற்றிவேல் கலந்து கொண்டு போட்டியை தொடங்கி வைத்து மாணவர்களை வாழ்த்தினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கவிஞர் பாரதிதாசன் அரசு உயர்நிலைப்பள்ளி உடற்கல்வி ஆசிரியர் கமலக்கண்ணன், பரிக்கல்பட்டு அரசு உயர்நிலைப்பள்ளி உடற்கல்வி ஆசிரியர் ஆண்டனி ராக் சத்யா, ஏம்பலம் மேல்நிலைப்பள்ளி உடற்கல்வி ஆசிரியர் முனைவர் பழனி, பாரதி அரசு மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் முரளிதரன் மற்றும் ரகு, ராஜேஸ்வரி, சந்தோஷ் முருகன், தமிழ் ஆசிரியர் இருசப்பன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிறைவாக வட்டம் 3 செயலர் முனைவர் தணிகை குமரன் நன்றி உரையாற்றினர். விழுப்புரம் கண்டமங்கலம் அடுத்த நவமால் மருதூரில் கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக விழுப்புரம் மாவட்ட காவல்துறை எஸ்பியின் தனிப்படை காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து தனிப்படை காவல்துறையினர் மற்றும் கண்டமங்கலம் காவல் இன்ஸ்பெக்டர் பாண்டியன், சப் இன்ஸ்பெக்டர்கள் சிவச்சந்திரன், லியோ சார்லஸ் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அதிரடி சோதனை மேற்கொண்டனர். இதில் பிள்ளையார் கோவில் தெருவில் வசிக்கும் குழந்தை வேலு மகன் பிரவீன்குமார் என்பவரை கைது செய்து அவரிடமிருந்து 2 கிலோ 490 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். இதுகுறித்து கண்டமங்கலம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து பிரவீன்குமாரை விழுப்புரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.
புதுச்சேரி கலால்துறையில் ரெஸ்டோ பாரில் அனுமதி பெற லஞ்சம் வசூலிப்பு, மதுபான தொழிற்சாலை அனுமதிக்காக பல கோடி ரூபாய் கையூட்டாக பெறப்படுவதும், பத்திரப்பதிவுத் துறையில் கோவில் நிலங்கள் மற்றும் தனியார் சொத்துக்கள் போலி பத்திரங்கள் மூலம் பதிவு செய்து பல கோடி ரூபாய் லஞ்சமாக பெறப்படுவதும், பொதுப்பணித்துறையில் ஒப்பந்ததாரரிடம் அதிக கமிஷன் தொகை வசூலிப்பதும், மக்களுக்காக எந்த திட்டமும் செயல்படுத்தாத பிஜேபி, என்ஆர் காங்கிரஸ் அரசை கண்டித்து சட்டமன்றம் முன்பு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி புதுச்சேரி மாநில செயலாளர் சலீம் தலைமை வகித்தார். மேலும் மாநில நிர்வாகக் குழு உறுப்பினர்கள் நாரா கலைநாதன், சேது செல்வம், சுப்பையா, அந்தோனி, ரவி, எழிலன் ஆகியோர் உட்பட தொகுதி செயலாளர்கள் கலந்து கொண்டனர். அனைத்து துறைகளிலும் லஞ்ச ஊழலை கண்டித்து கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம். என்ஆர் அரசே, பிஜேபி அரசே, புதுச்சேரி மாநிலத்தில். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.